நியூஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையோட 77வது சுதந்திர தினம் இன்றைய நாட்டு மக்கள் அனைவருமே அனுஷ்டித்து வருகிறார்கள். உண்மையில் இந்த சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலான மக்களுக்கு அது ஒரு விடுமுறை நாளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய சுதந்திர நிகழ்வுகளை டிவி முன்னாடி உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் தான் காணப்படுது. ஆனால் உண்மையிலேயே சுதந்திர தினத்தோட முக்கியத்துவம் என்ன? சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் என்ன மாதிரியாக இருக்கக்கூடும்? பல விஷயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எம்முடன் இணைந்திருக்கின்றார் ஷேக் முகமது ஃபஹியுத்தீன் அவர்கள். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஒரு பல்லின சமூகங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி பல்லின சமூக தலைவர்கள் அவர்களுடைய தியாகங்களாலும் அர்ப்பணிப்புகளாலும் பெறப்பட்ட இந்த சுதந்திர தினத்தோட உரிமைகளை இந்த நாட்டு மக்கள், அதாவது அனைத்து இன மக்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அதற்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி நாட்டுப்பற்று தொடர்பாக, தேசப்பற்று தொடர்பாக முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டல்கள் என்ன மாதிரியாக இருக்கும்? ஆம், நாட்டுப்பற்று சம்பந்தமாக இஸ்லாம் மிகவும் ஆழமாக பேசியிருக்கின்றது. நாட்டுப்பற்று அது கட்டாயம் ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு உணர்வாகும். அந்த வகையில் இஸ்லாமும் அந்த இயல்பான உணர்வை மதிக்கின்றது. தேசப்பற்று, நாட்டுப்பற்று என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயல்பான உணர்வு என்பதனால் அதனை யாரும் மறுதளிக்க முடியாது. அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுப்பற்றுக்கு கொடுத்த முக்கியத்துவம், நாட்டுப்பற்று சார்ந்து அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்களை பார்க்குகின்ற பொழுது உண்மையிலேயே நாட்டுப்பற்றுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறியீடாக இருக்கின்றார்கள் என்று கூறும் அளவுக்கு அதிகமாக அந்த உணர்வுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புலம்பெயர்ந்து சென்ற பொழுது, ஹிஜ்ரத் சென்ற பொழுது, அவர்கள் அந்த மக்கத்து மண்ணை பார்த்து கண்ணீர் வடித்தவர்களாக, இந்த பூமியில் உள்ள மக்கள் என்னை விரட்டியிருக்காவிட்டால் நான் ஒரு பொழுதும் இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்றிருக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டார்கள். அதே போன்று அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே 3 நாள் சௌர் குகையிலே தங்கிவிட்டு போகின்ற பொழுதும் கூட மக்கமா நகரை பார்த்து திரும்பி அந்த பூமியை பார்த்து அதே போன்று அந்த நாட்டுப்பற்றை, அந்த இயல்பாக இருக்கின்ற உணர்வை வெளிப்படுத்தி விட்டுத்தான் அவர்கள் பயணத்தை ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, சஹாபாக்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே வாழுகின்ற பொழுது சுகையினமுற்றிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு மக்கா வாழ்க்கை ஞாபகம் வருகின்றது. அப்பொழுது மக்கத்து மண்ணிலே இருக்கக்கூடிய நீர்க்குட்டைகள், அவர்கள் உலாவித்திருந்த அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் நினைத்து, நான் அப்படியான ஒரு குளத்துக்கு பக்கத்திலே, குட்டைக்கு பக்கத்திலே, நீர்க்குட்டைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடாதா என்று ஏங்கிக் கொண்டு கவி பாடியிருக்கின்றார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிரபல்யமான ஒரு கூட்டு இருக்கின்றது. அவர்கள் சொல்லுவார்கள், நாட்டுப்பற்று என்பது அபிவிருத்திக்கான அடிப்படையாக இருக்கின்றது, அபிவிருத்திக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. உண்மையில் நாடுகளெல்லாம் அபிவிருத்தி அடைவதற்கு அடிப்படையான காரணம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய நாட்டுப்பற்று, தேசப்பற்று என்ற உணர்வாகும் என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே இஸ்லாம் நாட்டுப்பற்றுக்கு மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றது. அல் குர்ஆனுடைய பார்வையிலே நாட்டுப்பற்றுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது சூரா பக்ராவிலே வரக்கூடிய வசனங்களை, சூரத்து நிசாவிலே வரக்கூடிய வசனங்களை எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்குகின்ற பொழுது நாட்டுப்பற்றுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து மிகவும் பாரியது. ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அதை பாதுகாப்பதற்கு அதிகூடிய உச்சபட்ச அந்த முக்கியத்துவத்தை உயிரை காப்பாற்றுவதற்கு கொடுப்பான். அதே தரத்தில் தான் நாட்டுப்பற்றையும் இஸ்லாம் பார்க்கின்றது என்ற சிந்தனையை அல் குர்ஆன் தருகின்றது. ஏனென்றால் அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சூரா பக்ராவிலே சொல்லுகின்றது, மனிதர்கள் ஒரு நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாக்காமல் பயந்தாங்கொல்லியாக வெளியேறி செல்லுகின்ற பொழுது அவர்களை பார்த்து நீங்கள் செல்லுங்கள், செத்து போகுங்கள் என்று குறிப்பிடுகின்றது. காரணம் என்னவென்றால், அந்த நாட்டுப்பற்றில்லாமல் கோழைகளாக தன்னுடைய வாழ்விடத்தை விட்டு
வெளியேறுகின்ற பொழுது அவர்களை பார்த்து மரணித்து விடுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, எவன் ஒருவன் தன்னுடைய நாட்டின் அபிவிருத்திக்காக, அந்த நாட்டின் வளத்தை, நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு, நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களிப்பு செய்யவில்லையோ அவன் உயிர் தொடிப்பில்லாத ஒரு இறந்த மனிதனுக்கு சமனாகும். யார் நாட்டை அபிவிருத்தி செய்வதிலே மும்முரமாக இருக்கின்றானோ அவன் உண்மையிலேயே உயிர்ப்புள்ள ஒரு மனிதனாகும் என்ற கருத்தை அந்த வசனத்துக்கு விளக்கமாக குறிப்பிடுவார்கள். இப்படி நாட்டுப்பட்டின் அந்தஸ்தை பற்றி பார்க்குகின்ற பொழுது அதற்கு ஒரு மிக முக்கியமான இடம் கொடுத்திருக்கின்றது. அது ஒரு இயல்பான உணர்வும் தான். அதே நேரத்தில் அது சார்ந்து நின்று தொழில்படக்கூடிய அந்த விஷயத்தை இஸ்லாம் தூண்டி இருக்கின்றது என்பதை இந்த வசனங்களின் ஊடாக எங்களுக்கு பார்க்க முடிகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட அந்த நேரத்தில் கூட அல் குர்ஆன் அது சம்பந்தமாக ஏனைய நபிமார்களும் இவ்வாறு தங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார்கள், புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா ரசூலுல்லாவுக்கு ஆறுதலாக குறிப்பிடுவான். இருந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் வெற்றி பெறப்போவதில்லை. உங்களை எதிர்த்தவர்களை விட, நபிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களை எதிர்த்தவர்களை விட முன்னே இருந்து அந்த நபிமார்களை வெளியேற்றியவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தும் கூட அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. இது என்னவென்றால், அல்லாஹு தாலா அந்த நாட்டுப்பற்றுணர்வோடு ரசூலுல்லா கவலையோடு பயணித்த நேரத்திலே அல்லாஹ்வும் அதற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, அந்த கவலையிலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அந்த வசனங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வகையிலே இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே, நபிகளாருடைய பார்வையிலே, அல் குர்ஆனுடைய சிந்தனையிலே பார்க்குகின்ற பொழுது, சஹாபா தோழர்களுடைய கருத்துக்களையும் பார்க்குகின்ற பொழுது, நாட்டுப்பற்று என்பது அது அடிப்படையான இயல்பான ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு உணர்வு. அதனை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் மறுதளிக்க முடியாது. அதற்கு ஏற்ப நாங்கள் சார்ந்து நின்று செயல்பட முடியும். அதனால்தான் ஒரு முக்கியமான முஹம்மத் அப்துஹு என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர்கள் நாட்டுப்பற்று சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் நாடு சார்ந்து சிந்திப்பது, அதனுடைய பொருளாதாரத்துக்காக உழைப்பது, நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக அவன் பங்களிப்பு செய்வது, இது ஒரு சமூகவியல் நியதி, இது ஒரு மாறாத விதி. எனவே எந்த காரணம் கொண்டும் அதை நாங்கள் மறுக்க முடியாது என்ற கருத்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி இந்த உலகத்திலே தோன்றிய இஸ்லாமிய அறிஞர்கள் நாட்டுப்பற்று சம்பந்தமாக அதற்குரிய இடத்தை கொடுத்து பேசியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்களும் இந்த நாட்டுப்பற்று சம்பந்தமாக இஸ்லாம் கூறும் இந்த விழுமியங்களை, அந்த அந்தஸ்தை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப எங்களுடைய பயணத்தையும் பங்களிப்பையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சுதந்திரத்திற்கு முற்பகுதியில் இலங்கையில் வாழ்ந்த ஆரம்ப கால முஸ்லிம்கள் பல்வேறு துறைகளிலும் பல்வேறு தளங்களில் நின்று தங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காகவும் அபிவிருத்திக்கும் உழைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பின்னர் முஸ்லிம்கள் தங்களுடைய துறைகளில் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளலாம்? நாட்டுப்பற்றை அல்லது கிடைத்த இந்த சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வது சம்பந்தமாக நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, ஒவ்வொரு நபரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எத்தகைய முறையில் அவர்கள் தங்களுடைய செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்குகின்ற பொழுது, உண்மையிலேயே இந்த நாட்டிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த நாட்டுக்கு கடன்பட்டவர்கள். நாங்கள் இந்த நாட்டின் சேவைகளை அனுபவிக்கின்றோம். அது போக்குவரத்து சேவையாக இருக்கலாம், அல்லது மருத்துவ சேவையாக இருக்கலாம், அல்லது ஏனைய பல இன்னொரு சேவைகளாக இருக்கலாம். அவற்றையெல்லாம் நாங்கள் பெற்றுவிட்டு அதற்காக இந்த நாட்டிலே வாழுகின்ற பொழுது அதற்கு நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே பற்றோடு வாழ்வது இந்த சுதந்திரத்துக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தார்மீக பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்குகின்ற பொழுது நாட்டுப்பற்று என்பதற்காக நாட்டை விரும்புகின்றோம் என்று வாயளவில் சொல்வதால் எந்த பயனும் இல்லை. அதல்ல நாங்கள் இங்கே எதிர்பார்ப்பது நாட்டுப்பற்று என்கின்ற பொழுது முதலாவதாக வரக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் உடன் பிறந்த சகோதரர் போல நாங்கள் நேசிக்க வேண்டும், மக்களை விரும்ப வேண்டும், மக்களுடைய மனம் புண்படாமல் எங்களுடைய நடத்தைகளையும்
எங்களுடைய வார்த்தைகளையும் அமைத்து கொள்ள வேண்டும். சுகமான ஒரு உறவை பேணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது அடிப்படையான ஒரு விஷயம். அதே போன்று இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக, இந்த நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து இன மதங்களோடும் மிக அழகான முறையில் சகவாழ்வை பேணி கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்வது மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு கடமையோடு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயமாகும். அந்த வகையிலே முதலாவதாக குறிப்பிட்டு சொல்வதாயின், இந்த நாட்டின் அந்த சுதந்திரத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வகையிலும், இந்த நாட்டுக்கு பெரியோரு பணி செய்யக்கூடிய கடமை உணர்வு இருப்பதன் காரணமாக நாங்கள் பெற்ற கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வகையிலும் செய்யக்கூடிய முதலாவது இன்னொரு விடயம் என்னவென்றால், நாங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சுயநல நோக்கோடு இருக்காமல், எங்களுடைய காரியம் முடிந்துவிட்டால் போதும் என்று நோக்காமல், நாங்கள் பிறருக்கு உதவக்கூடிய, பிறர் நலம் பேணக்கூடிய அந்த மனோபாவத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்ததாக இந்த இடத்திலே நாட்டோடு சேர்த்து பார்க்குகின்ற பொழுது, இந்த அரசாங்கங்களோடு நாங்கள் வாழுகின்ற காலங்களிலே பல்வேறு அரசுகள் வரலாம், அரசாங்கங்கள் அமையலாம். அந்த அரசாங்கத்தின் பணிகளோடு நாங்களும் ஒத்துழைத்து போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒன்று. அதே போன்று அண்மை காலங்களில் வந்த சில பிரச்சனைகளை நோக்குகின்ற பொழுது, நாங்கள் இந்த மண்ணிலே வாழுகின்ற பொழுது எத்தகைய நாட்டுக்கு அச்சுறுத்தலான சக்திகளோடும் நாங்கள் இணையக்கூடாது, சேரவும் கூடாது. அதிலிருந்து தூரமாகி மிகவும் நடுநிலையான சிந்தனையோடு பயனுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அது இன்னொரு மிக முக்கியமான எங்களுடைய தார்மீக பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறே எங்களுக்கு அல் குர்ஆன் வேண்டுகின்ற இன்னொரு விடயம் இருக்கின்றது. ஹுவல்லதி அன்ஷாக்கும் வஸ்தாமரக்கும் ஃபீஹா. அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே மனிதனை படைத்துவிட்டு நீங்கள் இந்த மண்ணின் அபிவிருத்திக்காக தொழில்படுமாறு வேண்டுகின்றான். எனவே அந்த வகையிலே நாங்கள் இந்த நாட்டுடனான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாட்டின் அபிவிருத்தி பணியிலே எங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். எங்களுக்கு முடியுமான வகையில் நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது. இன்னொரு முக்கியமான, இந்த நாட்டிலே எங்களுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த நாட்டின் சட்ட திட்டங்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். அது போக்குவரத்து சட்டத்திட்டங்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய சிவில் நடவடிக்கையோடு சம்பந்தமான சட்டத்திட்டங்களாக இருக்கலாம். நாட்டுக்கண்டு ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. அந்த ஒழுங்குகளை பேணி நடப்பது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சுதந்திரத்தை காக்கக்கூடிய வகையிலே பிறருக்கு பயனுள்ளவர்களாகவும், நாட்டின் அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் துணை போகாதவர்களாகவும், இந்த நாட்டின் அபிவிருத்தியிலே பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாகவும், நாட்டின் முக்கியமான அந்த நல்ல எல்லா வகையான விடயங்களிலும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாது. அதோடு மக்களோடு அன்பாக பழக வேண்டும், பண்பாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய மனம் நோகாமல் இருக்க வேண்டும். பிறரோடு நாங்கள் இவ்வாறு மிக அழகான முறையில் உறவு வைத்து கொள்வது மிக முக்கியமான ஒரு தார்மீக பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இவ்வாறு தான் எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அதனால்தான் SWRD பண்டாரநாயக்க அவர்கள் தங்களுடைய அந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, முஸ்லீம் சிங்கள சமூகத்துக்கு இடையிலே நட்பு என்பது இந்த மண்ணிலே மிக நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சுதந்திர தினத்திலே நாங்கள் உண்மையான நாட்டுப்பற்றுள்ளவர்களாக இருப்பதற்கு மேற்கூறிய அந்த விவகாரங்களிலே கரிசனை எடுப்போம். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இலங்கையின் சுதந்திர வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுடையதும் ஏனைய இனத்தவர்களுடைய தியாகங்கள் களங்கப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டுமாயின் இந்த நாட்டில் சமூக ஒற்றுமையும் இன நல்லிணக்கமும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியும் கூட. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.